அடிக்கிற வெயிலுக்கு நீங்களும் இந்த மாதிரி குளிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் வர வேண்டிய இடம் தான் நாமக்கல் இருந்து வேலூர் போகிற வழியில் கீரம்பூர் டோல்கேட்டை தாண்டி கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 5 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் ஒன்று வரும். இந்த ஆர்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து அப்படியே ரைட் எடுத்து போகணும் சர்வீஸ் ரோட்டில் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் மேப்பை நீங்கள் போட்டு கூட வந்துருக்கலாம். அந்த ஏரியா பேர் வந்து என்ன, பில்லூர் செக் டேம் அப்படின்ட்டு அந்த டேம் பேர். அது டேம்னா எப்படின்னா அது வந்து ஒரு தடுப்பணை மாதிரி இருக்கும். அதில் வலிஞ்சு வர அந்த தண்ணி தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த வியூவு சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுலேயும் உட்காந்து குளிக்கலாம், உள்ளேயும் நீச்சல் அடிக்கிற மாதிரி தான் அடிக்கலாம். ஆழம் வந்து கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ஆழம்லாம் இல்லை. அதனால் நீங்கள் பயப்படாமல் வந்து குளிக்கலாம். நான் வந்து வீடியோ ஃபுல்லாகவே போடுறேன், ரோடு போகிறது எல்லாமே எப்படி எப்படி போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா கூகுள் மேப்பை போட்டு நம்ம வந்தோம்னா அது வந்து ஒரு ஏரிக்குள்ளே ஒத்தடி பாதையில் வர மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முள்ளு செடி இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்குது. அதனால் அது இல்லாமல் நீங்கள் அந்த வழியாக வந்தீங்கன்னா உங்களோட வண்டியை வந்து நீங்கள் வந்து அந்த டேமுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதே நான் சொல்கிற வழியில் நீங்கள் போனீங்கன்னா நம்ம டேம் பக்கத்துலேயே நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு சேஃப்டியாக வண்டி இருக்கும், நம்ம அந்த இடத்துல வச்சு குளிக்கலாம். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு இருங்க. ஏன்னா அந்த வழியாக தான் நம்ம போகும்போது உங்களுக்கு எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல, அதனால் சொல்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து கூகுள் மேப்பு வந்து நான் முன்னாடி காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரூட்டை தான் காட்டும். நீங்கள் அதில் போகாதீங்க. இந்த இடத்துல இருந்து கட் நோட் நிற்காங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தோம்னா கரெக்டாக வில்லிப்பாளையம்னு ஒரு போர்டு இருக்கும், அந்த ஊர் பேர். நம்ம அந்த ஊர் வழியாக போகணும். கூகுள் மேப்பை வந்து லெஃப்ட் எடுக்க சொல்லும். நீங்கள் வந்து அதை பார்க்காதீங்க, ரைட் எடுத்துகிட்டு இப்போ நான் போகிற அதே ரோட்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம டேமுக்கு இடத்துக்கே போயிடலாம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு மளிகை கடை இருக்குது. அந்த கடையில் நீங்கள் எதாவது வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனால் இதுக்கப்புறமேட்டு போனால் எந்த ஒரு கடையும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் எதோ வாங்குற மாதிரி தண்ணி பாட்டில் அது மாதிரி வாங்குற மாதிரி அந்த கடையில் வாங்கிக்கிட்டு நீங்கள் நேராக அதே ரோட்டில் வந்தால் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கான ஒரு இடம் தான் நான் சொல்லுவேன். ஃபேமிலியாக வந்தால் செட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு போகலாம். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே முள்ளு காடாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே வந்து நம்ம குளிக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்குது. இருந்தாலும் உள்ளூரில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வராங்க, பட்டு அதிகமாக யாரும் வரமாட்டாங்க லேடிஸ் எல்லாமே. ஆனால் அந்த இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவில் ஏரியாவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஒரு சவுக்கு மரம் இதாக இருக்கும். அந்த ஏரியாவே சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு அதுவும் அந்த வீடியோவும் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சவுக்கு மரம் தோப்பாக தான் இருக்கும். நம்ம நீட்டாக போனோம்னா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீட்டாக நம்ம வரலாம், செம்மையாக இருக்கும் பிளேஸு. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு கோயில் இருக்குது, நம்ம அங்கேயும் சாமி கொண்டு வரலாம். பட் ஆனால் நம்ம போகிற ரூட்டு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம திரும்பிடுவோம் லெஃப்ட்டில். நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். அவ்வளோதான், வந்துவிட்டோம். இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ரோட்டில் இருந்து நம்ம வந்து மண் பாதையில் போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக இந்த இடம் தான். இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போ வந்து நம்ம அந்த குளிக்கிற இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் நம்ம இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் எடுக்கணும், அந்த ரோட்டில் எடுக்கணும். பட் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் நான் சொன்னேன்ல சவுக்கு காடு இருக்குது அப்படின்ட்டு, அந்த பிளேஸுக்கு போவோம். அந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் சூப்பராக இருக்கும். அந்த கோயிலிருந்து பார்த்தாலும் நம்ம அந்த குளிக்கிற அந்த இது இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த ஆறு தெரியும். நம்ம அதுலேயும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு குளிக்கலாம். பட் இருந்தாலும் அந்த தடுப்பணையில் குளித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் உங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நீட்டாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இது.
மறுபடியும் திரும்பி நம்ம அதே ரோட்லேயே வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணும். நீங்கள் வந்து இந்த இந்த பிளேஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு லேண்ட்மார்க்கை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நாம் எதிர்பார்த்து வந்த இடம் வந்துருச்சு. இந்த இடம் தான். இந்த இடத்துல நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு போகலாம். வண்டி இந்த இடத்துல சேஃபாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் தான் நம்ம நடந்து போனாலும் நம்ம பிளேஸுக்கு போயிடலாம். அதனால் நம்ம வந்து பயப்படாமல் இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம நடந்து போனோம்னா அந்த தடுப்பணை வந்துடும். அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தூண்டில் எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் நிறையா மீன் நீங்களே உங்கள் கையால் பிடிச்சி நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாகவே நிறையா மீன் இருக்குது, ஜிலேபி மீன் நிறையாவே இருக்குது. அதனால் நீங்கள் தூண்டில் எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் நீட்டாக பிடிக்கும். இந்த இடத்துல வந்து ஆழம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து இடுப்பு அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குளிக்கிற அளவுக்கு ஒரு நெஞ்சு வெயிட்டுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே இந்த இடம் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கே பார்த்தா கண்ணில் பார்க்கும்போது தெரியுதுல்ல, சூப்பராக இருக்குல்ல. நிஜமே க்ளீனாக இருக்குது. தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எந்த ஒரு பாசம் இல்லாமல் தெளிவாக அப்படியே நீட்டாக இருக்குது. ஸ்மெல்லு சுத்தமாக இல்லை, நல்லாவே இருக்குது தண்ணி. ஆனால் இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கலாம். யார் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் குளிச்சுட்டு போகலாம். சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக காடு தான், யாரும் வர மாட்டாங்க. நான் அதனால தான் சொன்னேன் ஃபேமிலியே வந்து இந்த இடம் செட் ஆகாதுன்ட்டு. பசங்க வந்து நம்ம வந்து பயப்படாமல் பாட்டு ஜாலியாக குளிக்கலாம். பட் ஆனால் ஃபேமிலி வரும்போது நம்ம ஒவ்வொரு இது நம்ம பார்த்து பார்த்து தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பசங்களை வந்து நம்ம நீட்டாக ஜாலியாக குளிச்சுட்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த லோக்கலில் இருக்கிற ஆளுங்க மட்டும், பசங்க அந்த மாதிரி மட்டும் வந்து குளிச்சுட்டு போவாங்க.
அதனால் வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக குளிச்சிட்ருக்கலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஆழம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நடை எப்படின்னு இருக்கு? செம்மையாக தான் இருக்குது. சுற்றி பாருங்க, வேறு லெவலு. தண்ணி தெளிவாக இருக்குது. ஏன்னா தினேஷ் சார் தினேஷ் ஸ்மெல் இல்லை தண்ணி தெரியுதா? டை வடிங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பெல்ட் அடிங்க. போடு போடு. வா போடுங்க. தம்பியா நீ துப்பிக்கு போட்டிக்க போகலாம். ஒரு குஜராத்தி நேசனீங்க அப்படியே இருந்தோம். எல்லாரும் ஒரே நேரத்தில் அடிங்க பாப்பா. எல்லாம் ஒரே மாதிரி. சூப்பர்ரா, செம்மையா அடிக்கிறீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, வந்துட்டு ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்களே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.